அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். இந்த வீடியோவை தொடங்கும் பொழுதே 3 நன்றிகளோடு தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் நன்றி, என்னை அல்லும் பகலும் விழிமூடாமல் ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்னை மீனாட்சிக்கும் என் அப்பனான சொக்கநாத பெருமானுக்கும். இரண்டாவது நன்றி, அந்த மீனாட்சியை என்னுள் உணர்வாக விதைத்த என்னுடைய குரு திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மையார் அவர்களுக்கு. மூன்றாவது நன்றி, மதுரை வாழ் மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடியேன் அன்னை மீனாட்சி மேலே ஒரு பராக் ஒன்று சொல்லியிருந்தேன். பாண்டிய குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பராக். அது ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் நடத்தியிருந்தோம். நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து மூநகர் நாயகிக்கு முத்தமிழ் விழா அப்படிங்கிற தலைப்பில் அன்னை மீனாட்சிக்காக ஒரு 2 நாள் விழா ஒன்று நடத்தியிருந்தோம். அதில் நடுநாயகமாக வைக்கிறதுக்காக அன்னை மீனாட்சியினுடைய கருவறையில் இருக்கிறது போன்ற ஒரு சிலை என்னுடைய நண்பர் செஞ்சுருந்தார். அந்த சிலையினுடைய ஃபோட்டோவை தான் நான் இங்கே அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். அதை பொதுமக்களுடைய தரிசனத்திற்கு திறக்கும் பொழுது சாதாரணமாக திறக்கக்கூடாது, இந்த ஒரு பராக் ஏதாவது ஒன்று சொல்லி திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பராக்கை அடியேன் உருவாக்கினேன். அதுவும் அந்த பராக்கில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு மறைஞ்சிருக்கு. உண்மை அதுதான். அதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை பற்றி பேசணுன்னாலே 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் காலத்தின் அருமை கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதில் தொடங்கும் பொழுது பாண்டிய குல பேரரசின்னு தொடங்கும். அந்த பாண்டிய குலம் என்பதே இந்த தமிழகத்திலே அதிகமாக அரசாண்ட மன்னர்களில் பாண்டியர்கள் தான் முதன்மையானவர்கள். அதுக்கு நமக்கு சங்க இலக்கியங்கள் சான்று இருக்குது. இன்னும் நம்மளுடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய சான்று இருக்குது, வரலாற்று அறிஞர்களுடைய சான்று இருக்குது, இன்னும் எண்ணற்ற சான்றுகள் இருக்குது. அதையும் தாண்டி அந்த பாண்டிய குலத்தின் மும்முதல் கிழத்தி, குலதெய்வமாக திகழ்ந்தவள் அன்னை மீனாட்சி அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பாண்டிய குல பேரரசி அப்படின்னே அது தொடங்கப்பட்டது. அதை எழுதும் பொழுதே நான் என்ன தெரியுமா நினச்சேன், இப்படி ஒரு பராக்கு மதுரையில் அன்னை மீனாட்சி பவனி வரும்பொழுது சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு பிரஜையாக அந்த அவள் அரசாண்ட காலத்தில் ஒரு பிரஜை, அவளுடைய அரசாட்சியின் கீழே மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரஜையினுடைய ஏக்க குரலாகவும், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு பக்தி குரலாகவும் வந்தது தான் அந்த பராக். அதை மதுரை மக்கள் இவ்வளவு அதை ஏற்றுப்பீங்க, அதை எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பரவ செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஆசை இருந்தது, ஆனால் எதிர்பார்ப்பு இல்லை. ஆசைக்கும் எதிர்பார்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. ஆசைப்பட்டேன், ஒழிச்சா நல்லா இருக்கும்னு. ஆனால் அன்னை மீனாட்சி அதை தனக்கானதாக எடுத்துக்கொண்டு அதை அங்கீகரித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லணும், இன்னும் நுட்பமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சைவத்தில் ஒரு கருத்து உண்டு, அல்லது தோன்றாது உள்ளது மறையாது அப்படின்னு. இல்லாத ஒரு பொருள் என்றைக்குமே தோன்றாது, இருக்கிற ஒரு பொருள் என்றைக்குமே ஒரு மறையாது. இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. நம்ம அதுக்கான விளக்கங்களுக்குள்ளே போவேன்னா, அப்படின்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, இதன் மூலமாக அதை அடியேன் மூலம் அது வெளிப்பட்டு இருந்தாலும் அது ஏற்கனவே இருந்தது தான். அந்த பராக்கில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். என்னையும் ஒரு பொருளென நயந்து அன்னை அதை வெளிப்படுத்தியிருக்கிறாள். என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு மணிவாசக பெருமான் கதறினார் பாருங்க. அதுபோல் ஞாயிற்கடையாய் கிடந்தேன் தான் இந்த அடியேன். என்னையும் ஒரு பொருளென கருதி என்னை ஒரு கருவியாக்கி கொண்டு அன்னை வெளிப்படுத்தி கொண்டது தான் இந்த பராக். இதை பக்கத்திலேருந்து கேட்கணும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு மதுரையிலேருந்து தகவல் வந்தது, இந்த மாதிரி தேர் வரும்பொழுது கூட இந்த பராக்கு ஒலிக்கிறாங்க. அம்பாளுடைய வீதி உலா மட்டும் இல்லை, தேர் வரும்பொழுது கூட ஒலிக்கிறாங்க. சரி, அதை பக்கத்தில் இருந்து பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவின் தேரோட்டத்தின் போது அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி நம்ம நன்மை தருவார் கோயில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அது நல்லா மறைவாக இருக்கும். அங்கே போய் நின்றுக்கிட்டேன், ஒரு 7 மணிக்கெலாம் நின்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தேர் திரும்புகிற அழகையும் பார்க்கணும், அதுக்காகவும் போய் நின்னப்போ நிஜமாகவே நான் வாயடைச்சு போயிட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பராக்கு சொல்கிறாங்க, அதை சொல்லி அந்த ஒரு வார்த்தையும். ஆனால் என்னால் உண்மையிலேயே என்னால் அதை சொல்ல முடியல. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த பிறவி சாபல்யம் அடைந்து விட்டது, இந்த ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது, எடுத்த பிறவியின் நோக்கத்தை அடைந்தது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதை மதுரை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு நான் இந்த வீடியோவையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள்.